UN Committee on the Rights of Children and Special Rapporteurs on Issues Related to Children. ஸோ இதை பற்றி தான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ UN Committee on the Rights of Child, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் UNCRC. ஸோ அதை வந்து சிஆர்சின்னு சொல்லுவாங்க, பட் ரெண்டுமே ஒன்று தான். சிஆர்சியும் ஒன்று தான், UNCRCயும் ஒன்று தான். ஸோ இது என்னென்னா, இது ஒரு பாடி ஆஃப் இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ சைல்ட் ரைட்ஸ் சம்மந்தமான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி UNCRC அந்த கன்வென்ஷனில் வந்து இந்த சைல்ட் ரைட்ஸ்க்கான விஷயங்களை வந்து அவங்க டிஃபைன் பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க, எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறது இவங்களோட ஒரு மெயினான பணி. ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த கன்வென்ஷன் ஆன் த சைல்ட் ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்ற மானிட்டர் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இந்த கண்ட்ரீஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு அதை பற்றின ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் UN கமிட்டிக்கு. ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்குதா, இல்லை சைல்ட் ரைட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து UNCRCயோட வேலை. அடுத்தது ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் இஷ்யூஸ். ராப்போர்ட்டர்னால் ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதோட அந்த மீட்டிங் எப்படி போகுது, என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை ரிப்போர்ட்டாக கொடுக்க வேண்டியது தான் ராப்போர்ட்டரோட வேலை. ஓகே, இது டிப்பிக்கலாக வந்து UK பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். UNHRC இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். ஸோ அவங்க வந்து சில பேரை வந்து ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, குழந்தை கடத்தல், குழந்தை தொழிலாளர்கள், அப்புறம் சைல்ட் சோல்ஜர்ஸ். ஸோ குழந்தைங்களை வந்து சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணுறது, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், ரைட் டு எஜுகேஷன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் விசிட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் அந்த கண்ட்ரியில் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ரிசர்ச் பண்ணி அதை பற்றின ஒரு ரிப்போர்ட்டை வந்து இவங்க வந்து அனுப்புவாங்க UN கமிட்டிக்கு. ஸோ அவங்க எப்படி இந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் பாடிஸோட ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் சிவில் சொசைட்டினா நான் கவர்மெண்ட் பாடிஸ், NGOஸாக இருக்கலாம், இல்லை இதே காஸ்க்காக ஒர்க் பண்ணுற மற்ற நான் கவர்மெண்ட் பாடிஸாக இருக்கலாம், அதுதான் சிவில் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, என்னென்ன வயலேஷன்ஸ் நடந்திருக்கு இந்த கண்ட்ரியில், இல்லை ஒரு அந்த பர்டிகுலர் ரீஜனில், அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ மெயினாக இவங்களோட எய்ம் என்னென்னா, ரைஸ் அவேர்னஸ் சைல்ட் ரைட்ஸ் பற்றினது, அட்வொகேட் ஃபார் பாலிசி ரிஃபார்ம்ஸ், பாலிசி எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்னா அதை வந்து எடுத்து சொல்கிறது, ப்ரமோட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர், குழந்தைங்களோட பாதுகாப்பு மற்றும் நலன், அதை ப்ரமோட் பண்ணுறது. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த CRC அல்லது UNCRC இதுவும் ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸும் சேர்ந்து என்ஷூர் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்டர் த கன்வென்ஷன். இங்கே ஸ்டேட்டுன்றது கண்ட்ரியை குறிக்கும். ஸோ அந்த UN கமிட்டியில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லோரும் இந்த கன்வென்ஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத என்ஷூர் பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை. அடுத்தது ஹைலைட் கிரிட்டிக்கல் சைல்ட் ரைட் இஷ்யூஸ் குளோபலி. ஸோ உலகத்தில் எங்கே அந்த சைல்ட் ரைட் சம்மந்தமான மீறல்கள் நடந்தாலும் அதை ஹைலைட் பண்ணுறது. ஷேப் இன்டர்நேஷ்னல் பாலிசி அண்ட் ஆக்ஷன் டு இம்ப்ரூவ் சில்ட்ரன்ஸ் லைஃப்ஸ். குழந்தைங்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வரணுமோ குளோபல் லெவலில், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியது தான் வந்து இந்த CRC அண்ட் ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸோட முக்கியமான பணிகள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.